அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இரண்டு தரப்பிலும் மிக கடுமையான தாக்குதல்கள் மற்ற தரப்பின் மீது நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இரண்டு தரப்பிலுமே உயிரிழப்புகளும் பொருளாதார இழப்புகளும் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இதுவரை வீழ்த்த முடியாதென கூறப்பட்ட இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய F-35 விமானத்தை இஸ்ரேல் வான் பாதுகாப்பு சுட்டு வீழ்த்தியிருக்கின்றார்கள். அதேபோல் சவுதி அரேபியாவில் அமெரிக்காவுக்கும் சவுதிக்கும் அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கின்றார்கள். தற்போது களமுனையில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக பிந்திய தகவல்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் ஈரானுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அல் ஹமேனி கொல்லப்பட்ட பின்னர் அங்கு மக்கள் அலை கடலென திரண்டு வந்து அவருக்கு தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காக அலைமோதக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. இன்றைய தினம் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்று குறிப்பிட்டிருந்தாலும் கூட அங்கு திரண்டிருந்த மக்கள் கூட்டம் மிகப்பெரிய அளவில் இருப்பதால் அவர்களுக்குரிய வசதிகளை செய்து கொடுத்து உடலை அடக்கம் செய்ய முடியாமல் மீண்டும் தள்ளி வைக்க வேண்டிய நிலை ஏற்படுமா என்று கூறும் அளவுக்கு மக்கள் அவருக்கு தங்கள் இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காக வந்திருக்கின்றார்கள். அவர் ஒரு சர்வ அதிகாரி, மக்களை கொன்று குவித்தார், அவருக்கு ஈரானில் ஆதரவில்லை, ஈரான் மக்கள் ஆட்சி மாற்றத்தை கோருகின்றார்கள் என்றெல்லாம் ஆஸ்திரேலியா, அமெரிக்க ஊடகங்களும் அவர்களுடைய அடிமை ஊடகங்களும் மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மை ஏது என்பது ஒரு நாள் வெளிப்படும் என்பதைப் போல அவருடைய மரணத்தில் திரண்டிருந்த மக்கள் அலை இதற்கெல்லாம் பதில் கொடுத்திருக்கின்றது. அயதுல்லா அல் ஹமேனி மீது அந்த ஈரான் இஸ்லாமிய குடியரசின் மக்கள் எவ்வளவு தூரம் நேசம் வைத்திருக்கின்றார்கள் என்பதை அங்கு அவர்கள் அழுது புரண்டு கண்ணீரோடு அவருடைய புகைப்படங்களை தாங்கி இறுதி ஊர்வலத்தில் அவருடைய உடலத்திற்கு பின்னால் நடந்து செல்லக்கூடிய காட்சிகளிலிருந்து தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 35 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் இத்தனை தடைகளையும் மீறி, இஸ்ரேல் அமெரிக்காவின் இத்தனை சதி நடவடிக்கைகளையும் மீறி ஈரானை இன்று ஒரு பெரும் தேசமாக கட்டியமைத்திருக்கின்றார். அது எப்படி என்று நீங்களே பார்க்கலாம். ஈரான் ஒற்றை நாட்டை எதிர்ப்பதற்கு அமெரிக்கா, இஸ்ரேல், ஐரோப்பிய நாடுகள், அத்தனை அரபுலக நாடுகள் சேர்ந்து எதிர்க்க வேண்டி இருக்கின்றது. ஆனால் ஈரான் தனி ஒரு நாடாக அனைத்து நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு தூரம் இராணுவ ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக இந்த அயதுல்லா அல் ஹமேனியின் ஆட்சியில் வளர்ந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த போர் தெளிவாக காட்டியிருக்கின்றது. அடுத்து ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலுக்குள் மிக பெரும் சேதங்களை ஏற்படுத்தி வரும் சூழ்நிலையில் டெல் அவீவ், ஜெருசலேம், கைஃபா அனைத்து நகரங்களும் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றன. வழக்கமாகவே தங்களுடைய இழப்புகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் மறைப்பது அவர்களுக்கு பழக்கம். 100 பேர் இறந்தால் 10 பேர் என்று கூறுவார்கள், 10 பேர் இறந்தால் ஒருவர் இறந்து விட்டதாக கூறுவார்கள். அப்படியான ஒரு நடைமுறை இஸ்ரேல் அமெரிக்கா இரண்டு இராணுவத்திலுமே. எனவே ஊடக தணிக்கை இஸ்ரேலுக்குள் மிக கடுமையாக இருக்கும் சூழ்நிலையில் ஈரானின் ஏவுகணை தாக்குதல் அச்சம் காரணமாக இஸ்ரேல் முழுவதும் நடமாடும் அவசர வெடிகுண்டு முகாம்கள் நிறுவப்படுவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. மிக வேகமாக நடமாடும் அவசர வெடிகுண்டு முகாம்களை இஸ்ரேல் நிறுவி வருகின்றார்கள். அடுத்து இதுவரை யாராலும் வீழ்த்த முடியாது என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெருமை பேசி வந்த அமெரிக்க தயாரிப்பான 5வது தலைமுறை F-35 ஸ்டெல்த் போர் விமானம் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஈரானினுடைய வஃபார் 373 உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்புகளால் வெற்றிகரமாக அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. தொடர்பான வீடியோ பதிவுகளையும் ஈரானுடைய IRGC இராணுவம் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதிநவீனமான ட்ரேடர்கள் அடங்கிய வான் பாதுகாப்புகளினால் இடைமறிக்க முடியாத ஸ்டெல்த் விமானம் என்று சொல்லக்கூடிய F-35 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றமை அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த விடயத்தை சுயாதீனமான ஊடகங்களும் தற்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து மத்திய கிழக்கு முழுவதும் ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருப்பதை பென்டகன் தகவல்களை உறுதிப்படுத்தி அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். முதலில் பஹ்ரைனில் 2 AN/GSC-S2V ரேடார் அமைப்புகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனுடைய விலை ஏறக்குறைய பெறுமதி
$1 பில்லியன் மேல் பஹ்ரைன் தாக்குதலில் மட்டும் அமெரிக்காவினுடைய ரேடார் சாதனங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு ஏற்பட்டிருக்கின்றன. அதேபோல் குவைத் முகாமில் நடத்தப்பட்ட தாக்குதலில் அரிபஜானில் உள்ள 3 ரேடோம்கள் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ஒரு AN-T5 ரேடார் மற்றும் 2 தாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் தான் அமெரிக்கா இஸ்ரேலின் ஒரு சிம்ம சொப்பனம் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு விமானத்தாளுக்களாலும் ஏவுகணைகளாலும் அளிக்க முடியாத மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு சாதனம் என்று சொல்லப்பட்டது. அதாவது 12 நாள் போரின் போது ஈரான் ஏவுகணைகளை எதிர்கொள்ள முடியாமல் இஸ்ரேலிய அயன்டோம்கள் தடுமாறிய போது தாட் வான் பாதுகாப்பு சாதனங்களை அதிகமாக இஸ்ரேலுக்கு கொடுத்து தாங்கள் இடைமறிக்க போவதாக அமெரிக்கா தெரிவித்திருந்தார்கள். அந்த தாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் 2 தாட் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 5 தாட் வான் பாதுகாப்பு சாதனங்களை ஜோர்டானில் ஒரு தாட் வான் பாதுகாப்பு சாதனம் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் ஒரு தாட் வான் பாதுகாப்பு சாதனம் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 5 அமெரிக்காவினுடைய தாட் வான் பாதுகாப்பு சாதனங்களை ஈரான் சுக்குநூறாக அளித்திருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. ஏனெனில் இவர்களுடைய அந்த வான் பாதுகாப்புகளிலேயே மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக தாட் கூறப்பட்ட நிலையில் இந்த சம்பவங்களை ஈரான் செய்திருக்கின்றார்கள். ஜோர்டானில் ஒரு தாட் வான் பாதுகாப்பு சாதனமும் 2 ஏர் டிஃபென்ஸ் வேறு அமெரிக்கா கொடுத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களும் ரேடர் தளங்களும் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. கத்தாரில் ஒரு AN/FS-132 முன்னெச்சரிக்கை ரேடார் தளம் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய பெறுமதி $1.5 பில்லியன் இழப்பென சொல்லப்படுகின்றது. குவைத்தில் 8க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு கட்டமைப்புகளும் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஏறக்குறைய இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய கத்தாரில், ஜோர்டானில், பஹ்ரைனில், ஐக்கிய அரபு எமிரேட்ஸில், சவுதி அரேபியாவில் இந்த பகுதிகளில் ஈரான் நடத்திய தாக்குதலில் மட்டும் ஏறக்குறைய $6 பில்லியன் இழப்பை ஈரான் ஏற்படுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்த துருக்கியிலும் ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை அமெரிக்க விமானப்படை தளத்தை நோக்கி நடத்தி இருக்கின்றார்கள். துருக்கியும் இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் குரல் கொடுப்பார்கள். பின்னர் தங்களுடைய நாட்டுக்குள்ளேயே அமெரிக்க இராணுவத்திற்கும் இடம் கொடுப்பார்கள். எர்டோகன் என்ற இரட்டை வேடமுள்ள நயவஞ்சகம் குறித்து பல தடவை பேசியிருக்கின்றோம். அதிலும் ஈரானுக்குள் படையெடுப்பதற்கு முன்பாக அமெரிக்க உளவு ட்ரோன்கள் துருக்கி வான்பகுதியையும் பாகிஸ்தான் வான்பகுதியையும் பயன்படுத்தியே மிகப்பெரிய அளவில் உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற செய்தியை அமெரிக்க ஊடகங்களை வெளியிட்டிருந்தார்கள். அதிலும் துருக்கி நேட்டோ நாட்டினுடைய உளவு விமானங்களையும் அமெரிக்க விமானங்களையும் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுத்து ஈரானை கண்காணித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த துருக்கியினுடைய விமானப்படை தளத்தை துருக்கியில் அமைந்திருக்கும் அமெரிக்க விமானப்படை தளத்தை நோக்கி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதை தாங்கள் இடைமறித்து அழைத்து விட்டதாக துருக்கி தெரிவித்திருப்பதுடன் இது தொடர்பில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷியுடன் தொடர்பு கொண்டு பேசி நாங்கள் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம் என்ற ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து துபாயை தொடர்ந்து சவுதி அரேபியாவில் இன்று ஈரான் நடத்திய ஒரு ட்ரோன் தாக்குதல். சவுதி அரேபியாவின் ரியாத் தலைநகரில் இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மிக பிரமாண்டமான கட்டடம் இருக்கின்றது. அந்த கட்டடம் வெளியே பார்க்கின்ற பொழுது ஒரு அடுக்குமாடி ஹோட்டல், உல்லாச பயணிகளை தங்க வைக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் ஒன்று காணப்படுகின்றது. அதனுடைய பெயர்கள் எல்லாமே அவ்வாறு இருந்தன. ஆனால் ஈரான் அந்த கட்டடத்தை குறிவைத்து தாக்கி அந்த கட்டடத்தை மிகப்பெரிய அளவில் அழித்து விட்டார்கள். ஈரான் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய கட்டடங்களை அழித்து விட்டார்கள் என்று சவுதி அரேபியாவும் அவர்களுடைய கூட்டாளிகளும் மிகப்பெரிய அளவில் ஊடகங்களில் செய்திகளை வெளியிட்டார்கள். பின்னர் ஈரான் ஆதாரங்களுடன் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அது வெளிப்பார்வைக்கு ஒரு உல்லாச ஹோட்டலாக இருந்தாலும் அமெரிக்காவினுடைய CIA உளவு பணித்துறையினுடைய தலைமையகமாக அந்த இடம் செயற்பட்டு வந்ததாகவும் இந்த தாக்குதலுடன் தொடர்பாக மட்டுமல்ல, இதற்கு முன்பாகவே பல்வேறுபட்ட சதி நடவடிக்கைகளுக்காக 5 மாத காலமாக அந்த இடத்தில் ரியாத்தில் CIA அலுவலகம் செயற்பட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பு அபுதாபியில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தையும் ஈரான் சுக்குநூறாக்கி இருந்தார்கள். அப்போது அதுவும் CIA பயன்படுத்திய கட்டிடம் என்பது, அமெரிக்க உளவாளிகள் பயன்படுத்திய கட்டிடம் என்பது பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டது. அதாவது இவர்கள் அமெரிக்காவுக்கு தங்க இடம் கொடுத்து தங்களுடைய மண்ணிலே அமெரிக்கர்களுக்கு அத்தனை வேலைகளையும் செய்வதற்காக இடம் கொடுத்து ஈரானை உளவு பார்ப்பதற்கும் ஈரானுக்கு எதிராக திட்டம் தீட்டுவதற்கும் CIA
உறுப்பினர்களை வரவழைத்து அவர்களுக்கு தலைமையகம் அமைத்து கொடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்ள செய்துவிட்டு வெறுமனே நாங்கள் சகோதரர்களாக இருப்போம் என்று ஈரானையும் நம்ப வைத்து முதுகில் குத்தி இருக்கின்றார்கள். தற்போது ஈரான் இதை தெளிவாக புரிந்து கொண்டு விட்டார்கள். அதனால்தான் அத்தனை மத்திய கிழக்கு நாடுகள் மீதும் சரமாரியான ஒரு தாக்குதலை மேற்கொண்டு நடுங்க வைத்திருக்கின்றார்கள். அவருடைய பொருளாதார படிமானங்கள் எல்லாம் சிதைந்திருக்கின்றன, பொருளாதார கட்டுமானங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே ஈரான் குறிப்பிடுவதைப் போல இங்கு தளங்களை வைத்துக்கொண்டு எங்களை வேவு பார்த்து கொண்டு உளவு நடவடிக்கைகள் செய்து கொண்டு எதிரியினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களை வைத்து நாங்கள் இஸ்ரேலை நோக்கி செல்லக்கூடிய ஏவுகணை ட்ரோன்களை மறைத்து கொண்டு பின்னர் எங்களிடம் நட்பு பாராட்டுவதென்றால் எப்படி முடியும்? அதனால்தான் ஈரானின் முறை மிகப்பெரிய அளவில் இந்த மத்திய கிழக்கு நாடுகளையும் குறைவைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இக்கட்டான நேரத்தில் இது ஈரானுக்கு சில வேளைகளில் எதிராக திரும்பினாலும் கூட ஈரானுக்கு வேறு வழி இல்லை என்பதைத்தான் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சவுதி அரேபியாவில் இருந்த சிஐஏ அலுவலகமும் தகர்த்தெறியப்பட்டிருக்கின்றது. அடுத்து சவுதி அரம்கோவுக்கு சொந்தமான ராஷ் தனுரா எண்ணெய், உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீண்டும் குறிவைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஆனால் இதை ஈரான் முதலாவது தாக்குதல் சவுதி அரேபியாவினுடைய அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது நடத்தப்பட்ட போதே தெளிவாக மறுத்திருந்தார்கள். இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தவில்லை, இதை இஸ்ரேல் தன்னுடைய உளவாளிகள் ஊடாக மொசாட்டினூடாக செய்துவிட்டு ஈரானையும் சவுதி அரேபியாவையும் மோத வைப்பதற்கான ஒரு முயற்சி என்பதை தெளிவாக கூறியிருந்தார்கள். ஏனெனில் ஈரான் தாங்கள் தாக்கியதை கூறுவதற்கு அஞ்சக்கூடிய நாடில்லை. அவர்கள் சொல்லியே அமெரிக்க தூதரகத்தை தாக்குகின்றார்கள், அமெரிக்க தளங்களை தாக்குகின்றார்கள், அமெரிக்கர்கள் தங்கி இருக்கக்கூடிய விடுதிகளை தாக்குகின்றார்கள். இதெல்லாம் அமெரிக்க வசதிகள் தாக்குகின்றோம். ஆனால் சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான இந்த அரம்கோ எண்ணெய் கிணறுகளை தாங்கள் தாக்கவில்லை என்பதை இதற்கு முன்பும் ஈரான் குறிப்பிட்டார்கள். இம்முறையும் இரண்டாவது தடவை தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதால் இஸ்ரேல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எவ்வாறு அமெரிக்கா ஈரான் மோதலை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள், அதேபோல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய மோதலை ஏற்படுத்துவதற்கான இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகளாக இது இருக்கும் என புலனாய்வு செய்தியாளர்களும் அதை தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனியின் மகன் மொஜ்தபா கமேனி மீண்டும் ஈரானின் உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். தன்னுடைய தந்தையின் கொலைக்கு பின்னால் இருப்பவர்களை பழி வாங்குவதே தன்னுடைய முதல் முன்னுரிமை என்றும் பாலஸ்தீனத்தை விடுவித்து இஸ்ரேலை முடிவுக்கு கொண்டு வருவது தங்களுடைய முதல் கட்ட நோக்கமாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். அலி கமேனியின் மகன் மொஜ்தபா கமேனி உச்ச தலைவராக அறிவிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியானாலும் அவர் இன்னும் பதவி ஏற்கவில்லை, அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வெளியாகவில்லை. அதற்கு முன்பே இஸ்ரேல் தன்னுடைய கொடூரமான தாக்குதலை அவரை இலக்கு வைத்து நடத்தி இருக்கின்றார்கள். ஆனால் அந்த தாக்குதலில் மொஜ்தபா கமேனி தப்பிவிட்டார் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. கொலைவரை பிடித்த இஸ்ரேல் ஆன்மீக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், கல்வியலாளர்கள், விஞ்ஞானிகள் என அனைவரையும் படுகொலை செய்வதனூடாக ஈரானை மண்டியிட வைக்க முடியும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் ஈரான் தலைவர்களுக்கு அப்பால் சித்தாந்தத்தை வளர்த்து வைத்திருக்கின்றார்கள். அதனால் தான் இத்தனை தலைவர்கள் கொல்லப்பட்ட பின்னும் கூட அங்கு எதிர்த்தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ரஷ்யாவின் மாஸ்கோவில் அமைந்திருக்கும் ஈரானிய தூதரகத்தில் இறந்த உச்சத்தலைவர் அயதுல்லா அல் கமேனிக்கு ஆயிரக்கணக்கான ஈரான் குடிமக்கள் மலர் வளையங்களை வைத்து அஞ்சலி செலுத்தி தங்கள் கவலையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். உச்ச தலைவரினுடைய மரணம் ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறல், விதிகளை மீறிய படுகொலை என்று அவர்கள் குற்றச்சாட்டுக்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். பிலிப்பைன்ஸினுடைய தலைநகர் மணிலாவில் அமெரிக்க ஆஸ்திரேலிய வலிந்து உலகின் மீது திணிக்கப்பட்ட போர் உலக நாடுகளை நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருப்பதாக தெரிவித்து மக்கள் அமெரிக்க ஆஸ்திரேலிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தி இருக்கின்றார்கள். உலக அமைதிக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் மிக பெரும் தடையாக இருப்பதால் உலக நாடுகள் இணைந்து இந்த போர்களை நிறுத்துவதற்கு முன்வர வேண்டும். ஈரான் மீதான தாக்குதலை கண்டித்தும் மணிலாவில் நடைபெற்ற போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் தங்களுடைய கோரிக்கைகள் முன்வைத்திருக்கின்றார்கள். இவை இந்த நாளில் இதுவரை வெளியான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் வரக்கூடிய செய்திகள் தொடர்பான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதன் ஊடாக இந்த தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.